இந்த ஒரு கேம்பெயினால மட்டுமே கொக்கோ கோலா ஆஸ்திரேலியாவில் $12.9 பில்லியன் சம்பாரிச்சாங்க. எப்படி அதை அச்சீவ் பண்ணாங்கன்னு சொல்றோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு டீல் வித் டிஜிட்டல் வேர்ல்ட். 2010ல கொக்கோ கோலா ஆஸ்திரேலியாவில் பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் 50% ஆஃப் மக்கள் கொக்கோ கோலா ஒரு டைம் கூட அங்க யூஸ் பண்ணதில்லை. இதை சால்வ் பண்றதுக்கு கொக்கோ கோலா என்ன பண்ணாங்கன்னா, ஷேர் எ கோக்குன்னு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி, அந்த கேம்பெயின்ல 150 பாப்புலர் நேம்ஸ் கொக்கோ கோலா பாட்டில் பிரிண்ட் பண்ணி ஒரு வெண்டிங் மிஷின்ல யூசரோட நேமை டைப் பண்ணா அந்த நேம் இருக்க கொக்கோ கோலா பாட்டில் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கேம்பெயின் ரன் பண்ணாங்க. இப்படி பண்ணனால மக்கள் எல்லாம் அந்த கேம்பெயினை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சோசியல் மீடியால போஸ்டாவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ணனால பிராண்ட் நேம் பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. நிறைய யூசர்ஸ் கோக்கை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு கேம்பெயினால மட்டுமே கொக்கோ கோலா ஆஸ்திரேலியாவில் $12.9 பில்லியன் சம்பாரிச்சாங்க. எப்படி அதை அச்சீவ் பண்ணாங்கன்னு சொல்றோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு டீல் வித் டிஜிட்டல் வேர்ல்ட். 2010ல கொக்கோ கோலா ஆஸ்திரேலியாவில் பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் 50% ஆஃப் மக்கள் கொக்கோ கோலா ஒரு டைம் கூட அங்க யூஸ் பண்ணதில்லை. இதை சால்வ் பண்றதுக்கு கொக்கோ கோலா என்ன பண்ணாங்கன்னா, ஷேர் எ கோக்குன்னு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி, அந்த கேம்பெயின்ல 150 பாப்புலர் நேம்ஸ் கொக்கோ கோலா பாட்டில் பிரிண்ட் பண்ணி ஒரு வெண்டிங் மிஷின்ல யூசரோட